தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 46, 47. அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். என் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை குறித்து பேசும்போது தேவனுடைய பிரதான சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஊழியம் செய்கிறவர்களுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகள் ஆக அழைக்கப்பட்டவர்களுக்கு என் ஆண்டவராகிய தெய்வம் பரலோக ராஜ்யத்தை குறித்து அங்கே நடக்க போகிறதான ஒரு தண்டனை, ஒரு நியாய தீர்ப்பை குறித்து இங்கே பேசுகிறார். அவருடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் சித்தம் செய்யாமலும் இருந்தால் அங்கே தண்டனை என்று என் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும். அப்ப ரட்சிப்பை பெற்ற நாங்க அந்த ரட்சிப்பில நிலைத்திருந்து நித்தியத்திலே போய் சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ரட்சிப்பு என்று அங்கே சொல்லுகிறது. அங்க நித்தியத்திலே போய் சேர்வதற்குத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அப்ப இதை அறிஞ்சும் அதன்படி வாழாவிட்டால், அதன்படி காரியங்களை செய்யாவிட்டால், அதன்படி அந்த ரட்சிப்புக்கு நேராக மற்றவர்களை நடத்தாவிட்டால், அந்த ரட்சிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால், ஏனோ தானோ ஒன்று வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் அங்கே நியாய தீர்ப்பிலே எங்களுக்கு தண்டனை உண்டு, எங்களை அவர் தண்டிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது வேதம், இது சத்தியம், இயேசு சொல்லுகிற காரியம். ஆகவே ரட்சிப்பை பெற்ற நாங்க அந்த தேவ சித்தத்தை இலவசமாய் பெற்ற நாங்க அதெல்லாம் நிலைத்திருந்து அந்த தேவ சித்தத்தை புரிந்தவர்கள் அந்த தேவ சித்தத்தை செய்து அந்த தேவ சித்தம் நிறைவேற ஆயத்தமாயிருப்போமானால் ஆண்டவருடைய நித்தியத்திலே நாங்கள் போய் சேருவோம், வாழுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆவியானவர் தொடர்ந்தும் தேவ சித்தத்தை நாங்கள் அறிந்து அதை நிலைத்திருந்து அதை செய்து தேவனிடத்திலே போய் சேர எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.